ஹலோ மக்களே, எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்காக அன்னபூர்ணா ஹோட்டல். என்னோடய ஹஸ்பண்ட் நான்வெஜ் சாப்பிட்றியா வெஜ்ஜு சாப்பிட்றியான்னு கேட்டார். எனக்கு வெஜ்ஜே ஓகே தான், ஏன்னா ரெகுலராக இவர் இங்கே தான் சாப்பிடுவாராம். நல்லாயிருக்கும், ஆஹா ஓஹோன்னு சொல்லுவார். பட் நான் அதிகமாக சாப்பிட்டது இல்லையா, ஓகே இன்றைக்கி இங்கேயே சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி என்ன தான் ஸ்பெஷல் நினச்சிக்கிட்டு தான் உள்ளே போனேன். பட் அதை நான் சாப்பிட்றப்ப சொல்கிறேன். சரியான பசிங்க, பாதியிலேயே கூட்டிகிட்டு வந்துட்டாரா வீட்டிலேருந்து, திடீர்னு ஊருக்கு போகலான்ட்டு சரியான பசி. சாப்பிட்றதுக்காக வந்து உட்காந்துட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும். என்னோடய வீடியோ பார்க்குற நீங்கள் நிறைய பேர் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க? அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குங்க. அதாவது நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து 30 நிமிஷம் 60 நிமிஷத்துக்குள்ளே போடணும்னு நினைப்பேன். பட் என்னோடய எல்லா ஷார்ட்ஸுமே 3 நிமிஷம் வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகும். ஸோ அதனால் கூட உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதோ என்னமோ எனக்கு தெரியல. இனிமேட்டு வரும் ஷார்ட்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ண பார்க்குறேன். பட் இருந்தாலும் என்னால் முடியல, பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆர்டர் போட்டு சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் இட்லிங்க. சாம்பார் இட்லி எங்கள் வீட்டுக்கார் சாம்பார் இட்லி வாங்கி நல்லாயிருக்குன்னாரு. சாம்பார் இட்லி நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், நம்ம சாப்பிட்டா சாம்பார் இட்லியா, ஓகே ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொன்னேன். பார்த்தா 2 இட்லி வச்சாங்க. ஒரு பிளேட்டில் 2 இட்லி ஃபுல்லாக சாம்பார் ஊற்றி சட்னி தனியாக கொடுத்துருந்தாங்க. ஒரு வாய் வச்சோன்னேங்க அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே உள்ளே போயிடுச்சுங்க. கடகடன்னு சாப்பிட்ற மாதிரி போயிடுச்சு. பாப்பா வந்து பொடி ரோஸ்ட்டு கேட்டிருந்தா, அவங்க அப்பாவும் ரோஸ்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு நீ சாப்பிட்டு பாரு பாப்பான்னு சொல்லி தான் சொன்னேன். ஒரு இட்லி சாப்பிட்டா கடகடன்னு சாப்பிட்டு சாஃப்டாக இருக்கவும், அப்புறம் ஹஸ்பண்ட்கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் இட்லியே வேணும்னு சொல்லி இன்னொரு பிளேட் சாம்பார் இட்லி வாங்கி அதில் நான் ஒன்று சாப்பிட்டேன், அவர் ஒன்று சாப்பிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் வாங்கி ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. மறுபடியும் மினி இட்லி வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டு சுட காஃபி குடிச்சிட்டு அந்த சோம்பு கொடுப்பாங்க இல்லையா ஸ்வீட்னஸ்க்காக, அதையும் எடுத்து வாயில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பில் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போது வீட்டுக்கும் வந்துட்டோம். காரை நிப்பாட்டியாச்சு, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஒரே ட்ரெஸ்ஸை 2 நாளாக போட்டு ஊரையும் சுற்றியாச்சு, 4 வீடியோவும் போட்டாச்சு. ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.